பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அபிஷேக அப்போஸ்தல கிறிஸ்தவ சபையின் சார்பாக இந்த காலை ஆராதனைக்கு நாங்கள் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தர் மிகவும் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த வேளையிலேயும் நாம் ஜெபம் செய்து இந்த பரிசுத்த ஆராதனையை நாம் ஆரம்பிப்போம். அன்பின் பிதாவே, நாங்கள் உண்மை நன்றியுள்ள இதயத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் மிகவும் நல்லவரப்பா. ஆண்டவரே இயேசுவே அப்பா, உம்முடைய கிருபை எந்நாளும் உள்ளது. ஆண்டவரே இயேசுவே அப்பா, இந்த பூமியிலே கர்த்தாவே ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படியாக ஒரு நாளை கூட நீர் எங்களை கூட்டி தந்ததற்காக நன்றி 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 நன்றி. ஆண்டவரே இயேசுவே, நீர் எங்களுக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்ததற்காக நாங்கள் மனதார உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே சபையாராக உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவன் நடுவிலே இருக்கிறேன் என்று சொன்னவரப்பா. ஆண்டவரே, 2 பூமியிலே ஒருமனப்பட்டால் என்று சொன்னீர். ஆண்டவரே, ஒரு மனதோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆவியோடும் உண்மையோடும் உண்மை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம். நம்மை தொழுது கொள்ளுவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார் நாங்கள் வாசிக்கிறோமே. ஆண்டவரே, ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ள எங்களுக்கு வேண்டிய கிருபை நீ தருவீராக. இயேசுவே உமக்கு நன்றி நன்றி. ஒரு முறை கூட நம்முடைய பரிசு ரத்தத்தினாலே அடியாளையும் அடியார்களையும் கழுவி சுத்தம் செய்யும் தேவ சமூகத்திலே கிட்டி நெருங்கி சேர எங்களுக்கு உதவி செய்யும். உடைய முகத்தை தரிசிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. உடைய பரிசு நாமத்திற்கே மகிமை வரப்பண்ணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். எண்ணில் அடங்குமோ நீ நன்மைகள் இயேசுநாதா என்ற பாடலை நாம் பாடுவோம். அவர் நமக்கு செய்த நன்மைகள் எண்ணில் அடங்கவே அடங்காது. நமக்கு தெரிந்தது 1-2 நன்மைகள் தான். ஆனால் நம் கண்களுக்கு தெரியாத ஆயிரமான நன்மைகளை தேவன் நமக்கு செய்திருக்கிறார். நன்றியுள்ள இருதயத்தோடு அந்த பாடலை நாம் பாடுவோம். எண்ணில் அடங்குமோ நின் நன்மைகள் இயேசுநாதா, எண்ணியே நன்றியாலே என்றென்றும் புகழ்வேன். எண்ணில் அடங்குமோ நின் நன்மைகள் இயேசுநாதா, எண்ணியே நன்றியாலே என்றென்றும் புகழ்வேன். ஜீவனின் அதிபதியே நீரெனக்கு ஜீவனில் ஆட்சி செய்யவே. ஜீவனின் அதிபதியே நீரெனக்கு ஜீவனில் ஆட்சி செய்யவே. ஜீவிய காலமாதிலும் என் இயேசுவே ஜீவித்து துதி சாற்றுவேன். ஜீவிய காலமாதிலும் என் இயேசுவே ஜீவித்து துதி சாற்றுவேன். எண்ணில் அடங்குமோ நின் நன்மைகள் இயேசுநாதா, எண்ணியே நன்றியாலே என்றென்றும் புகழ்வேன். எண்ணில் அடங்குமோ நின் நன்மைகள் இயேசுநாதா, எண்ணியே நன்றியாலே என்றென்றும் புகழ்வேன். நீர் மகாதேவன் அல்லவோ, வான் பூவியில் நீர்தான் தேவன் அல்லவோ. நீர் மகாதேவன் அல்லவோ, வான் பூவியில் நீர்தான் தேவன் அல்லவோ. ஔஷதமானவரும் நீர் என் இயேசுவே, சௌக்கிய காரணரும் நீர். ஔஷதமானவரும் நீர் என் இயேசுவே, சௌக்கிய காரணரும் நீர். எண்ணில் அடங்குமோ நின் நன்மைகள் இயேசுநாதா, எண்ணியே நன்றியாலே என்றென்றும் புகழ்வேன். எண்ணில் அடங்குமோ நின் நன்மைகள் இயேசுநாதா, எண்ணியே நன்றியாலே என்றென்றும் புகழ்வேன். நன்மைக்காயாவும் நிகழ
துயர் கொள்வதோ நன்மைக்காயாவும் நிகழ இன்னமுமே என் நகம் துயர் கொள்வதோ நன்மைகள் இயேசுநாதா எண்ணியே நன்றியாலே என்றும் புகழ்வேன். மாட்சியில் வருவீரே என் சரீர மீட்பினை அளித்திடவே. மாட்சியில் வருவீரே என் சரீர மீட்பினை அளித்திடவே. தேட்டமும் கிருபையிலே என் இயேசுவே நாட்டும் தினம் வரையும். தேட்டமும் கிருபையிலே என் இயேசுவே நாட்டும் தினம் வரையும். நன்மைகள் இயேசுநாதா எண்ணியே நன்றியாலே என்றும் புகழ்வேன். எண்ணில் அடங்குமோனின் நன்மைகள் இயேசுநாதா எண்ணியே நன்றியாலே என்றும் புகழ்வேன். ஈத்தரை ஓட்டம் முடித்து யாத்திரையில் அக்கரை தனை அடைந்தேன். ஈத்தரை ஓட்டம் முடித்து யாத்திரையில் அக்கரை தனை அடைந்தேன். சீயோனில் இணைந்தும் மூடன் என் இயேசுவே சேவையை தொடர்ந்திடுவேன். சீயோனில் இணைந்தும் மூடன் என் இயேசுவே சேவையை தொடர்ந்திடுவேன். எண்ணில் அடங்குமோனில் நன்மைகள் இயேசுநாதா எண்ணியே நன்றியாலே என்றும் புகழ்வேன். எண்ணில் அடங்குமோனில் நன்மைகள் இயேசுநாதா எண்ணியே நன்றியாலே என்றும் புகழ்வேன். இங்கே பாட்டுக்காரர் சொல்லுகிறார், நன்மைக்காய் யாவும் நிகழ இன்னமும் ஏன் என் நகம் துயர் கொள்வதோ நின் மாறா நிர்ணயம் இதே என் இயேசுவே என்னிலே நிறைவேற்றுமே. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே தீமை போன்ற காரியங்கள் நமக்கு நேரிடுவது போல் தோன்றினாலும் தேவன் முடிவிலே நம்முடைய நன்மைக்காக அதை முடிய பண்ணுவார். ஹல்லேலூயா. அடுத்த பேரால சொல்லுகிறார், மாட்சியில் வருவி நீரே என் சரீர மீட்பனை அளித்திடவே. நம்முடைய ஆத்மாவை தம்முடைய ரத்தத்தினாலே அவர் மீட்டு விட்டார். சரீர மீட்பை அளிக்கும்படியாக ஆண்டவர் இயேசு அத்தியாயத்திலே சீக்கிரமாக வெளிப்பட போகிறார். அவர் சொல்லுகிறார், தேட்டம் உன் கிருபையிலே என் இயேசுவே நாட்டும் அத்தினம் வரையும். தேட்டம் என்றால் விருப்பம். ஆண்டவரே உம்முடைய கிருபையிலே நான் வாஞ்சியாக விரும்புகிறேன். தேட்டம் உன் கிருபையிலே என் இயேசுவே நாட்டும் அத்தினம் வரையும். அந்த தினம் வரைக்கும் ஆண்டவரே நாட்டுவீராக என்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க, ஸ்பிரிச்சுவல் லைஃபை எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்கன்னு ஜெபிக்கிறார். அந்த 4வது பல்லவியை நாம் மறுபடியும் பாடுவோம். மாட்சியில் வருவீர் நீரே, அந்த பாடல் பாடுவோம். மாட்சியில் வருவி நீரே என் சரீர மீட்பினை அளித்திடவே. மாட்சியில் வருவி நீரே என் சரீர மீட்பினை அளித்திடவே. தேட்டமும் கிருபையிலே
நாளா எண்ணியே நன்றியாலே என்றும் புகழ்வே. ஹல்லேலூயா. இரண்டாவதாக நாம் ஒரு ஆங்கில பாடலை பாடுவோம். I was sinking deep in sin, far from the peaceful shore, very deeply stained within, sinking to rise no more. நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக அந்த பாவத்திற்குள்ளாக நாம் மூழ்கி, யாருமே நம்மை காப்பாற்ற முடியாத அளவுக்கு நாம் மூழ்கி விட்டோம். ஆனால் நம்முடைய எஜமானாகி அவர் நம்முடைய சத்தத்தை கேட்டு அந்த தண்ணீர்களிலிருந்து நம்மை தூக்கி விட்டார். நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம். இயேசுவின் அன்பு என்னையும் உங்களையும் தூக்கி விட்டது. நாம் மகிழ்ச்சியாக அந்த ஆங்கில பாடலை பாடுவோம். I was sinking deep in sin, far from the peaceful shore, very deeply stained within, sinking to rise no more. But the master of the sea heard my despairing cry, from the waters lifted me, now safe am I. Love lifted me, love lifted me, when nothing else could help. Love lifted me, love lifted me, love lifted me, when nothing else could help. Love lifted me, and my heart to Him I give, ever to Him I sing. In His blessed presence live, ever His praise I sing. Love so mighty and so true, it's my soul's best songs. Faithful loving service to Him belongs. Love lifted me, love lifted me, when nothing else could help. Love lifted me, love lifted me, love lifted me, when nothing else could help. Love lifted me. Souls in danger look above, Jesus completely saves. He will lift you by His love out of the angry waves. He's the master of the sea, billows His will obey. He, your Savior, wants to be saved today. Love lifted me, love lifted me, when nothing else could help. Love lifted me, love lifted me, love lifted me, when nothing else could help. Love lifted me. Hallelujah. கர்த்தருடைய அன்பு நம்மை பாவ சேற்றிலிருந்து, பிசாசுடைய எல்லா கோபத்திலிருந்து கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்தார். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியாக கர்த்தர் தூக்கி எடுத்தது மட்டுமல்ல, அவர் நம்மை தேடி வந்து நம்மை ரட்சித்தார். நாம் இந்த நிலையில்லாத உலகத்தில் அலைந்து கொண்டிருந்தோம். நினைத்து என்னை அழைத்தீரே, மிகவும் அருமையான பிரயப்பாடல். நிலையில்லா உலகத்தில் அலைந்தேன் ஐயா, நினைத்து என்னை அழைத்தீரே எனதேசையா. இந்த பாடலை நாம் பாடுவோம். நிலையில்லா உலகத்தில் அலைந்தேன் ஐயா,
நினைத்தென்னை அழைத்தீரே எனதேசையா. நிலையில்லா உலகத்தில் அலைந்தேனையா. நினைத்தென்னை அழைத்தீரே எனதேசையா. மறந்தும்மை மறுதலி தடங்காமலே மனம் போன வழிகளில் நடந்தேனையா. மறந்தும்மை மறுதலி தடங்காமலே மனம் போன வழிகளில் நடந்தேனையா. மடிந்திடும் என்னை கண்டு விரைந்தென் அருகில் வந்து மனதுருகி நீரே ஐயா. என் மேல் மனதுருகி நீரே ஐயா. நிலையில்லா உலகத்தில் அலைந்தேனையா. நினைத்தென்னை அழைத்தீரே எனதேசையா. சிறந்த முகம் காண நிறைந்தாசித்தேன். சிலுவையில் தரிசனம் அளித்தீரையா. சிறந்த முகம் காண நிறைந்தாசித்தேன். சிலுவையில் தரிசனம் அளித்தீரையா. இனியவும் சத்தம் கேட்டேன் கொடிய என் குணம் விட்டேன். இனிமேலன் துணை நீரையா. பூவில் இனிமேலன் துணை நீரையா. நிலையில்லா உலகத்தில் அலைந்தேனையா. நினைத்தென்னை அழைத்தீரே எனதேசையா. உமக்காக என்னையும் நீர் தெரிந்தெடுத்தீர். உமதாவி எனில் நீந்து பலனளித்தீர். உமக்காக என்னையும் நீர் தெரிந்தெடுத்தீர். உமதாவி எனில் நீந்து பலனளித்தீர். உம்மை அன்றி புகழ் வேறு அடைக்கலம் எமக்கில்லை. உம்மை நம்பி ஜீவிப்பேனையா. உம்மை நம்பி ஜீவிப்பேனையா. நிலையில்லா உலகத்தில் அலைந்தேனையா. நினைத்தென்னை அழைத்தீரே எனதேசையா. அதிசீக்கிரமாய் நீங்கும் உபத்திரவோ அதிக நித்திய கன மகிமை தரும். அதிசீக்கிரமாய் நீங்கும் உபத்திரவோ அதிக நித்திய கன மகிமை தரும். பலவித இன்னல் கண்டும் சில வேளை சிற்றை வந்தும் பதறாமல் பொறுப்பேனையா. இன்னும் பதறாமல் பொறுப்பேனையா. நிலையில்லா உலகத்தில் அலைந்தேனையா.
நினைத்தென்னை அழைத்தீரே எனதேசையா. உடுக்க உடையுள்ள உணவும் தந்தீர், இடுக்கமானவும் பாதை எமக்களித்தீர். உடுக்க உடையுள்ள உணவும் தந்தீர், இடுக்கமானவும் பாதை எமக்களித்தீர். விசுவாச பிரமாணத்தை தொடங்கின தினம் முதல் விசுவாசம் பெருகுதையா. என்னில் விசுவாசம் பெருகுதையா. நிலையில்லா உலகத்தில் அலைந்தேனையா. நினைத்தென்னை அழைத்தீரே எனதேசையா. இருண்ட கெத்சமனேயில் ஒளி தோன்றுதே. இனிய இயேசையா உந்தன் திருமுகமோ. இருண்ட கெத்சமனேயில் ஒளி தோன்றுதே. இனிய இயேசையா உந்தன் திருமுகமோ. எனக்கிந்த அனுபவம் அளித்திட திரும்பவும் தினம் ஜெபம் செய்கின்றேனையா. தேவா தினம் ஜெபம் செய்கின்றேனையா. நிலையில்லா உலகத்தில் அலைந்தேனையா. நினைத்தென்னை அழைத்தீரே எனதேசையா. எனது மரணமோவும் வருகை நாளோ. இது முன்பு என்னை வந்து அழைத்திடுமோ. எனது மரணமோவும் வருகை நாளோ. இது முன்பு என்னை வந்து அழைத்திடுமோ. கடைசி முடிவு நாளில் மறவாதீரேனை நாதா. கனிவாய் வேண்டுகின்றேனையா. இப்போ கனிவாய் வேண்டுகின்றேனையா. நிலையில்லா உலகத்தில் அலைந்தேனையா. நினைத்தென்னை அழைத்தீரே எனதேசையா. ஹல்லேலூயா. இல்லாத இந்த உலகத்திலே நாம் அலைந்து கொண்டிருந்தோம். அவர் நம்மை நினைத்து he remembered us and he called us. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுகிறார், சிறந்த முகம் காண விரைந்து ஆசித்தேன், சிலுவையின் தரிசனம் அளித்தீரையா. அவருடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்று நாம் ஆண்டவரை கேட்டபொழுது அந்த கல்வாரி தரிசனத்தை கொள்வதாக அந்த தரிசனத்தை நமக்கு காட்டினார். அவருடைய இனிய சத்தத்தை நாம் கேட்டோம். அதனால் நம்முடைய கொடிய குணத்தை விட்டுவிட்டோம். இனிமேல் என் துணை நீரையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, முடிக்கும் பொழுது இப்படியா சொல்லுகிறார், எனது மரணமோ வருகை நாளோ எது முன்பு என்னை வந்து அழைத்திடுமோ. we are in the last days. நாம் இந்த உலகத்தின் கடைசி நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு மத்தியாயத்திலே வருவார் என்று நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. சரீர மீட்பை எப்பொழுது தருவார் என்று நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுது வருவார் என்று தெரியாது. ஆனால் எல்லா அடையாளங்களும் நிறைவேறிவிட்டது. அத்திமரம் துளிர்த்து விட்டது. அவர் வாசல் அருகே வந்திருக்கிறார். உங்கள் மீட்பு சமயமான தலையை உயர்த்துங்கள் என்று சொல்லுகிறார். அந்த முடிவு என்று சொல்லும்போது, whether the world will end or not, we are of short span in this world. நம்முடைய லைஃப் குறுகிய காலங்கள்,
சங்கீதக்காரன் சொல்கிறார், என்னுடைய ஆயுசு உமது பார்வைக்கு இல்லாதது போல் இருக்கிறது, அதை 4 விரற்கடை அளவாக்கினீர் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். எனது மரணமோ வருகை நாளோ எது முன்பு என்னை வந்து அழைத்திடுமோ, கடைசி முடிவு நாளின் மறவாதீர் என்னை நாதா, கனிவாய் வேண்டுகின்றேன் ஐயா. இந்த 2 பல்லவியும் மறுபடியும் நாம் பாடி கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்லுவோம். சிறனவும் முகம் காண விரைந்தாசித்தே, சிலுவையில் தரிசனம் அளித்தீரையா, சிறந்தவும் முகம் காண விரைந்தாசித்தே, சிலுவையில் தரிசனம் அளித்தீரையா, இனியவும் சத்தம் கேட்டேன், கொடிய குணம் கேட்டேன், இனிமேலின் துணை நீரையா, பூவில் இனிமேலின் துணை நீரையா, நிலையில்லா உலகத்தில் அலைந்தேனையா, நிலை தென்னை அழைத்தீரை எனதேசையா, எனது மரணமோவும் வருகை நாடோ, இது முன்பு என்னை வந்து அழைத்திடுமோ, எனது மரணமோவும் வருகை நாடோ, இது முன்பு என்னை வந்து அழைத்திடுமோ, கடைசி முடிவு நாளில் மறவாதீரேனை நாதா, கனிவாய் வேண்டுகின்றேனையா, தேவா கனிவாய் வேண்டுகின்றேனையா, நிலையில்லா உலகத்தில் அலைந்தேனையா, நினை தென்னை அழைத்தீரே எனதேசையா. ஹல்லேலூயா. நன்றியோடு கொஞ்ச நேரம் நாம் கர்த்தரை துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவரே, நிலையில்லா இந்த உலகத்திலே மனம் போன போக்கிலே நடந்து ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத வாழ்க்கை ஆண்டவரே செய்து கொண்டிருந்தோம். மடிந்திடும் என்னை கண்டு விரைந்து என் அருகில் வந்து மனதுருகினீரே ஐயா, உமக்கு நன்றி 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 அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்காக என்னையும் நீ தெரிந்தெடுத்தீர் ஆண்டவரே, உமதாவியனில் ஈந்து பலனளித்தீர், அதற்காக நன்றி 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 அப்பா. இயேசுவை மட்டுமாக நீர் எங்களை நடத்தி வந்த கிருபைகள் தயவுகளை நினைக்கிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் மாத்திரம் எங்களை நினைக்காமல் இருந்திருந்தால் ஆண்டவர், நீர் எங்களை மறந்திருந்தால் நாங்கள் பூமியில் ஆண்டவரை இதுவரைக்கும் அப்பா நாங்கள் கடந்து வந்திருக்கவே முடியாது ஆண்டவரே. இயேசுவே, நீர் கிருபையாக இறங்கி எங்களை மறவாமல் நினைத்தீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஹல்லேலூயா. பாட்டுக்காரர் சொல்லுகிறார், மறவாமல் நினைத்தீர் ஐயா. ஹல்லேலூயா. அத சொல்லுகிறார், தடைகளை உடைத்தீர் ஐயா, தள்ளாட விடவில்லையே. ஹல்லேலூயா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே, நன்றி நன்றி ஐயா. முதல் பேராளர் சொல்லுகிறார், எபினேசர் நீர்தான் ஐயா, இதுவரை உதவி நீரே. எல்ரோய் எல்ரோய், என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். இதை நாம் அர்த்தத்தை உணர்ந்து இதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நோக்கி மறவாமல் நினைத்தீரையா என்று சொல்லி நாம் பாடுவோம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன், என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன், இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே, நன்றி நன்றி
ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. எபினேச நீதானையா இதுவரை உதவினீரே. எல்லாரும் சொல்லுவோம், எபினேசர் நீதானையா இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உடைய கிருபைகளை நினைக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் மிகவும் நல்லவர். உடைய கிருபை என்றும் உள்ளது ஆண்டவரே. இந்த பெரிய வனாந்திர வழியாய் நாங்கள் நடந்து வருகிறதை நீர் அறிகிறீரப்பா. ஹல்லேலூயா. எங்களுக்கு ஒன்றுமே குறைவுபடவில்லை ஆண்டவரே. இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களுடைய யுத்தங்களை எல்லாம் நடக்கும்போது எங்களுக்கு முன்பாக கடந்து போகிறவர் நீர் கர்த்தாவே. ஹல்லேலூயா. எங்களுக்கு ரட்சிப்பை அளிக்கிறவரப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் அப்பா பிதாவே. உம்மை துதிக்கிறோம் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவரே. உம்மை துதிக்கிறோம் சதா காலங்களிலும் ஆண்டவரே உயிரோடு இருக்கிறவரே. உம்மை துதிக்கிறோம் அப்பா. ரீபா லாதா லாராபா சந்தியூராபா லாதா லாராபா. உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே இயேசுவே அப்பா, பரலோகத்திலிருந்து நீர் எங்களை பார்க்கும் பொழுது நாங்கள் ஆண்டவரே அப்பா கண்ணிற்கே தெரிய மாட்டோம் ஆண்டவரே.
புழுவை போல இருக்கிறோம் ஆண்டவரே. ஆனாலும் இயேசுவே எங்களை நினைந்து மறவாமல் எங்களை நினைத்து கர்த்தாவை மட்டுமாக உம்முடைய கிருபை எங்களை விட்டு விலக்காமல் எங்களை அப்பா வழிநடத்தி கொண்டு வந்த தயவுக்காக, எங்களை ஆசீர்வதித்த தயவுக்காக உமக்கு நன்றி 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 அப்பா. எங்களுடைய உருவம் இன்னதென்று அறிந்து இயேசுவே மேல் கிருபையாக இருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களுடைய வாழெல்லாம் ஆண்டவரே நன்றியுள்ள இதயத்தோடு உம்மை ஆராதிக்க உடைய சமூகத்திலே கிட்டி நெருங்கி சேர எங்களுக்கு உதவி செய்வீராக. உடைய நாமத்திற்கே மகிமை வரப்பண்ணும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த வேளையிலேயும் நமக்காக நம்முடைய சபைக்காக தேசத்துக்காகவும் ஒரு விசை தேவ சமூகத்திலே வாரத்தோடு ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். நாம் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம். இந்த கொரோனா வைரஸ் நம்மை விட்டு விலகும்படியாக, ஜனங்கள் விடுதலையாக்கப்படும்படியாக நாம் தனி ஜபங்களிலே குடும்ப ஜபங்களிலே ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம். இப்பொழுதும் ஒரு மனதோடு ஜெபிப்போம். Hallelujah. It is not how long we pray, but how we unite our hearts in prayer. We may be anywhere in this world. ரெண்டு பேர் ஒருமனப்பட்டா பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவுக்கு உண்டாகும் என்று சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. அல்லாமல் உங்களில் ரெண்டு பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று ஆண்டவராகிய இயேசு நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையினாலே ஒருமனப்பட்டவர்களாக ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸ்ல எங்களை நீர் விடுதலையாக்கும் ஐயா. ஆண்டவரே நாங்கள் சபையாக கூடி ஆராதிக்க எங்களுக்கு ஒரு திறந்த வாசலை தாரும் ஆண்டவரே. இயேசுவே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி பார்த்து நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் பிதாவே, நாங்கள் நன்றி இதயத்தோடு துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இயேசுவே, எங்களுடைய ஜெபங்களை எல்லாம் நீர் கேட்கிறவர் அப்பா. ஒரு நாளும் எங்களை தள்ளிவிடுகிற தேவன் அல்லவே அல்ல. ஆம் கர்த்தாவே, ஹல்லேலூயா. என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆம் கர்த்தாவே, எங்களுடைய ஜெபத்தை அங்கீகரித்து எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, ஆண்டவரே அடியாளை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே இந்த அப்பா வசனத்தை இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவ சமூகத்திலே கொண்டு வருகிறேன் ஆண்டவரே. இயேசுவே எங்கள் சபையார் ஒவ்வொருவரையும் நினைவு கூர்ந்து ஹல்லேலூயா தேவ சமூகத்திலே குடும்பமாக கொண்டு வந்து வைக்கிறேன் அப்பா. ஆண்டவரே இயேசுவே ஒரு மனதோடு செபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே எங்களை பரிசுத்த இரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்துக் கொள்வீராக. உம்முடைய மாறாத நிர்ணயம் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும்படி, சித்தம் நிறைவேறும்படி அப்பா நீர் அருள் புரிவீராக. எல்லா தடைகளையும் ஆண்டவர் இந்த வைரஸை நீர் எடுத்து போடும் ஆண்டவர். தடைகளை உடைத்தீர் ஐயா, தள்ளாட விடவில்லையே. ஹல்லேலூயா. நான் சோர்ந்து போன நேரமெல்லாம் வாக்கு தந்தைகளை தேற்றுகிறவர் நீர் கர்த்தாவே. உடைய பிள்ளைகள் இப்பொழுதும் எந்த நிலைமையில சோர்ந்து போயிருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானுடைய கரத்தை நீட்டி அப்பா நீ தூக்கி விடும்படியாக செபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உடைய வாக்குத்தத்தை தருவீராக. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிற அவர் ஆசீர்வதிப்பார் சொன்னீரே ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே அப்பா எங்கள் சென்னை பட்டணத்தை, தமிழ்நாட்டை, இந்திய தேச தேவசமூகத்தை விசேஷமா ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த அப்பா மரணங்களை தடுத்து ஆண்டவரே அப்பா இந்த கொள்ளை நோய்க்கு ஒரு முடிவை உண்டு பண்ணும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஜனங்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா. உம்முடைய சுவிசேஷம் ஆண்டவரே அவர்களுக்கு பிரகாசமா இருக்கும்படி அருள் புரிவீராக. ஒரு கூட்ட ஜனத்தை ரட்சிப்பீராக ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆட்டு மந்தையை போல் பாதாளத்தில் கிடத்தப்படுகிறார்கள். மரணம் அவங்களை மேய்ந்து போடுகிற இந்த வசதியின்படி எங்கள் நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதும் நடக்கிறதப்பா. கர்த்தாவே கிருபையா இறங்கி ஜனங்களை விடுதலையாக்குவீராக. எங்களுடைய ஜெபங்களை கேட்டவளும் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு இரக்கத்தை கட்டளையிடுவீராக, இரக்கத்தை கட்டளையிடுவீராக. திறந்த வாசலை தருவீராக. நாங்கள் சபையார் ஒவ்வொரு முகத்தை பார்த்து நாங்கள் மறுபடியும் மகிழத்தக்கதாக உதவி செய்யும் ஆண்டவரே. உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கிருபைக்குள்ளா வைத்துக் கொள்ளும் கேட்க போகிற வசனங்களையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்களுடைய இதயத்திலே பதித்து 100 நாங்கள் பலன் தர எங்களுக்கு வேண்டிய கிருபையை தாரும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்துள்ளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார்.
நாம் சில நாட்களாக வாரங்களாக இதே வசனத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வசனத்தின் அடுத்த பகுதிக்கு செல்லலாம் என்று நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் கர்த்தர் மறுபடியுமாக தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, அதிலேயே என்னுடைய மனம் வந்து கொண்டே இருந்தது. நாம் ஏற்கனவே பார்த்தோம் சங்கீதம் 115 12 முதல் 15 வசனங்களிலே கர்த்தர் யாரை ஆசீர்வதிப்பார். நமக்கு அநேக வசனங்கள் தெரியும். கர்த்தர் நீதிமானை ஆசீர்வதித்து என்று நாம் பார்க்கிறோம். நமக்கு உத்தம ஆசீர்வாதங்களை எதிர்கொண்டு வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இந்த சங்கீதம் 115 12ஆம் வசனம் முதல் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் இந்த வசனங்கள் மூலமா நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்துக் கொண்டே இருக்கிறார். அவர் நம்மை மறப்பதே கிடையவே கிடையாது. கர்த்தர் நம்மை நினைந்தருளி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் சில வசனங்களை முன்னுரையாக கொடுத்தார். அதை நாம் பார்த்து விட்டு செய்திக்குள்ளாக கடந்து செல்லலாம். ஆங்கிலத்தை முடிந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனங்கள். 1 Corinthians chapter 2 verses 9, 10 and 11. எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனில் உள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவரும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். ஆங்கிலத்திலே வாசிக்க முடியுமா? As it is written, but as it is written, Amen. Eye hath not seen, nor ear heard, neither have entered into the heart of man the things which God hath prepared for them that love him. But God hath revealed them unto us by his Spirit, for the Spirit searcheth all things, yea, the deep things of God. For what man knoweth the things of a man, save the spirit of man which is in him? Even so the things of God knoweth no man, but the Spirit of God. Amen. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுவர்களுக்கு. அப்ப எங்கே எழுதியிருக்கிறார்? எழுதியிருக்கிறபடி என்று நாம் வாசிக்கிறோமே. அப்பொழுது எங்கே அதை எழுதி வைத்திருக்கிறார்? ஏசாயாவின் புஸ்தகம் 64ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலகத் தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. அதத்தான் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9, 10 நாம் வாசிக்கிறோம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அங்கே காத்திருக்கிறவர்கள் என்று நாம் வாசித்தோம். இங்கே தேவன் தம்மில் அன்பு கூறுகளுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். நான் எப்பொழுது வாசித்தாலும் தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணினது என்று சொல்லும்போது நான் பரலோகத்தை பற்றி நினைப்பேன். நித்திய ஜீவன், பரலோகம், அங்கே இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனி, அங்கே இருக்கக்கூடிய நதி, அங்கே இருக்கக்கூடிய சிங்காசனங்கள், இது என்னென்னமோ நினைத்துக் கொண்டது. ஆனால் கர்த்தர் சொன்னார், பூமிக்கு அப்புறம் இந்த இட்டர்னல் லைஃப்ல இருக்கிறத நம்ம அறிஞ்சிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அங்க போனதுக்கு அப்புறம் இதுல சொல்றாரு, தேவனுடைய ஆவியானவர் இந்த தேவனுடைய ஆழங்களை நமக்காக ஆயத்தம் பண்ணி வைக்கிறதா அவர் அறிந்திருக்கிறார். 12ஆம் வசனம் பாருங்கள். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு. பரலோகத்துல போனோட நம்ம என்ன பெற்றுக்கொள்ளணும் அறிய வேண்டிய அவசியமே கிடையாது. பிகாஸ் we will know everything there. ஆனால் பூமியில இருக்கும் பொழுது நமக்கு தேவன் என்ன அருளி இருக்கிறார் நாம் அறிந்து கொண்டால்தான் அந்த பாதையில் நம்மால் நடக்க முடியும், அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியும். நாம் என்ன பார்த்து கொண்டிருக்கிறோம்? தேவனீர் என்னை ஆசீர்வதித்து, தேவனே என்னை ஆசீர்வதியும் நாம் கேட்கிறோம். ஆனா தேவன் ஆசீர்வதிக்கணும்னா இனிமே அவர் ஆசீர்வதிக்கிறது இல்ல. எழுதியிருக்கிறபடி தேவன் தமிழ் அன்பு கூறுகளுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை, the blessings are already prepared. For example, இப்ப நம்ம ரட்சிப்புன்னு நம்ம எடுத்தோம்னா கூட பிதாவானவர் நம்ம எப்பொழுது ரட்சித்தார்?
உலகத் தோற்றத்துக்கு முன்பாக பிதாவாகிய தேவன் நம்மை கிறிஸ்து இயேசுக்குள் தெரிந்து கொண்டார். நம்மால் அதை கிரகிக்க கூட முடியாது. இந்த எர்த் ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி, உலகத் தோற்றத்துக்கு முன்பாக பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து, ஆண்டவரே நீர் என்னை எப்பொழுது தெரிந்து கொண்டீர் என்று கேட்டால், சிலுவையிலே நான் என்னுடைய ரத்தத்தை சிந்தி உயிரை கொடுத்து கொண்டிருக்கும் போது உன்னை கண்டேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுவார், ஐ saw you there என்று சொல்லுவார். சோ அத ரியாலிட்டியில அந்த சால்வேஷனை கொண்டு வந்தவர் பரிசுத்த ஆவியானவர். அடியாருடைய வாழ்க்கையிலே டிசம்பர் 25 1991 1991 டிசம்பர் 25 கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய ஆவியானவர் வந்து என்னை ரட்சித்தார். என்ன கேட்டா நான் என்ன சொல்வேன், அன்னைக்குதான் என் ரட்சிப்பினாள். ஆனால் கர்த்தராகிய தேவனை பார்த்து கேட்டால், உலகத் தோற்றத்துக்கு முன்பாகவே நான் உன் ரட்சிப்பை ஆசீர்வாதத்தை வைத்து விட்டேன்னு சொல்லுவார். ரட்சிப்பு மிகப்பெரிய, இந்த உலகத்திலேயே நாம் பெறக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதம் ரட்சிப்பு. இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற அந்த ரட்சிப்பு, பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு. அப்போ அந்த ஆசீர்வாதம் எப்பொழுதும் ஆண்டவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டாரு. பட் ஐ காட் இட் ஒன்லி ஆன் அ சர்டன் டேட் அண்ட் அ சர்டன் டைம். அதே போலதான் இந்த உலகத்திலே நாம் வாழ்கிற நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அதை நாம் எப்படி அறிந்து கொள்வது? அததான் சொல்றாரு, தேவன் தம்மில் அன்பு கூறுக்கு ஆயத்தம் பண்ணின அந்த ஆசீர்வாதங்கள், ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. தேவன் அவைகளை தமது ஆவியினாலே நமக்கு வெளிப்படுத்தினார். பரலோகத்துல போய் நம்ம எதையும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாத்தையும் நாம் சுதந்திரிப்போம். பரலோகத்துல அவரோட மகிமையை பார்ப்போம். நாம் நித்தியமும் ஆராதிக்க போகிறோம். இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் தான் அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு தேவையாக இருக்கிறது. நம்ம பரலோகம் போனதுக்கு அப்புறம் நமக்கு வீடு வேண்டாம், நமக்கு கார் வேண்டாம், நமக்கு சுகம் வேண்டாம், எல்லாமே அங்க வந்து நமக்கு நிறைவா ஆண்டவர் எல்லாத்தையுமே தந்து விடுவார். பூமியில தான் நமக்கு ஆசீர்வாதம் தேவையாக இருக்கிறது. டு லிவ் இன் திஸ் எர்த் we need the blessings of God. சோ அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதுனா, தேவனுடைய ஆவியானவருக்கு தான் அந்த தேவனுடைய ஆழங்கள், அந்த ஆசீர்வாதங்கள் தெரிய வரும். அவர் தான் ஆராய்ந்து வைத்திருக்கிறார். முதலாவதாக நாம் இந்த ஆசீர்வாதம், எனக்கு கர்த்தர் என்ன ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார் நான் அறிய வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 2:12 நான் வாசிக்கிறேன் பாருங்கள். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனில் இருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். பாருங்கள், நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். பவுல் இப்படி சொல்லுகிறார். We want to know what are the blessings of God that I should really inherit on planet Earth. We should receive the Holy Spirit of God. தேவனுடைய ஆசீர்வாதங்களை நான் பெற்று அனுபவிக்க வேண்டுமானால் தேவனுடைய ஆவியானவரை நாம் பெற்றிருக்க வேண்டும். ஏன்னா அவருக்கு தான் தெரியும் எனக்குன்னு என்ன ஆசீர்வாதத்தை இந்த பூமியில வச்சிருக்கிறாருன்னு அவருக்கு தான் தெரியும். So first of all we should receive the Holy Spirit. இரண்டாவதாக 10ஆம் வசனத்திலே வாசித்தோம், நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அவைகளைனா அந்த ஆசீர்வாதங்களை எதெல்லாம் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரோ வெளிப்படுத்தினார். எப்படி? ஏன்? அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். The Holy Spirit searches the deep things of God. பரிசுத்த ஆவியானவராகிய தேவனுக்கு தான் தேவனுடைய ஆழங்கள் அல்லது நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் என்னன்னு அவர் ஆராய்ந்து ரெடியா வச்சிருக்கிறார். 13ஆம் வசனம், அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல், அவைகளை என்றால் தேவனால் நமக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டவைகளை மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். இங்கே பவுல் என்ன சொல்லுகிறார்? முதலாவது நாங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவர்கள் போதிக்கிற வார்த்தைகளால் நாங்கள் போதனை அடைகிறோம். அதை சபையில உங்ககிட்ட நாங்க போதித்து கற்றுக் கொடுக்கிறோம் என்று சொல்லுகிறார். சபை கூடி வருதல் எவ்வளவு முக்கியம் பாருங்கள். சபையில நம்ம கூடி வரும் பொழுதுதான் ஆவியானவர் முதலாவது மேய்ப்பனிடத்திலே வசனத்தை கொடுத்து இந்த ஆசீர்வாதங்கள் இருக்கிறது என்று வெளிப்படுத்தி அதை விசுவாசிகளுக்கு வெளிப்படுத்துகிறார். பரிசுத்தாவியானவர் போதிக்கிறார். சபையிலே மட்டுமல்ல, நாம் தனிப்பட்ட விதத்திலே கர்த்தருடைய பாதத்திலே உட்கார்ந்து ஜெபித்து வசனங்களை வாசிக்கும் பொழுது நமக்கு என தேவன் ஆயத்தம் பண்ணின அந்த ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு போதிக்கிறார். சோ முதலாவதாக நாம் தேவனிடத்திலே அன்பு கூற வேண்டும். டு இன்ஹெரிட் த prepared blessings of God, we should love God. தேவனில் அன்பு கூறலுக்கு
ஆயத்தம் பண்ணப்பட்டவைகளை. ஏசாயா 64:4 நாம் என்ன வாசித்தோம்? தேவன் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை என்று வாசிக்கிறோம். we have to wait for God. பரிசுத்த ஆவியானவரை மூன்றாவதாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில என்னென்ன ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீர், எனக்கு வெளிப்படுத்தும், எனக்கு போதியும் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். மட்டுமல்ல, we have to wait for God என்று நாம் பார்த்தோம். we have to wait for the timings of God. அதான் ஏசாயா 64:4 நாம் என்ன வாசித்தோம் என்றால், தேவனே, நீர் உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் ஆயத்தம் பண்ணினவைகளை கண் கண்டதில்லை என்று பார்த்தோம். தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை, தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலகத் தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. ஆகையினாலே பூமியிலே தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படி சித்தம் கொண்டிருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்கள் என்ன? அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை பெற்று அவரிடத்திலே ஜெபித்து அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்லுவோம். இந்த நாளிலே 3 குறிப்பு. அதேதான், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அதை விட்டு வெளியில செல்ல முடியாதபடி மறுபடியும் கர்த்தர் ஒரு 3 வசனங்களை கொடுத்தார். அதை நாம் தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் 19:29 நான் வாசிக்கிறேன். Genesis 19:29. தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவிலிருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார். பாருங்கள், கர்த்தர் ஆபிரகாமை நினைத்து, the Lord has been mindful of us, he will bless us என்று நாம் பார்த்தோம். கர்த்தர் நம்மை நினைத்து இருக்கிறார். இங்க ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவில் இருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார். இந்த சம்பவத்தை நாம் அறிந்திருக்கிறோம். In the midst of destruction and divine judgments, God remembered Abraham, the intercessor, and saved Lot. அழிவின் மத்தியிலே, தெய்வீக அந்த நியாய தீர்ப்பின் மத்தியிலே ஆபிரகாம் பரிந்து பேசின அந்த ஆபிரகாமை தேவன் நினைவு கூர்ந்து லோத்தை அழிவிலிருந்து காப்பாற்றினார். 2 பேதுரு 2:6, 7, 8 வசனங்களை நாம் இப்படியாக நாம் வாசிக்கிறோம். 2 பேதுரு 2:6, 7, 8 மிக முக்கியமான வசனங்கள். சோதோம் குமோரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக வைத்து அக்கிரமக்காரருக்குள் வாசமாக இருக்கையில் அவருடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவருடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க. ஏன் லோத்தை அவர் காப்பாத்தினார்? பாருங்க, அந்த ஜட்ஜ்மெண்ட் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். First of all, God doesn't execute judgment instantly. He inspects. ஆதியாகமம் 18:20-21 சொல்றாரு, பின்பு கர்த்தர் சோதோம் குமோராவின் கூக்குரல் பெரிதாய் இருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாய் இருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அந்த கூக்குரலின் படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். God knows everything. தேவன் பரலோகத்திலே பார்த்தா அவருக்கு எல்லாமே தெரியும். ஆனா ஒரு அழிவு, ஒரு நியாய தீர்ப்பை கொடுப்பதற்கு முன்பாக வசனம் சொல்லுகிறது, தேவன் பூமியை எப்பொழுதும் நிதானமாய் நியாயம் தீர்ப்பார். இறங்கி வந்தவர் சொல்லுகிறார், நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின. இவருடைய கூக்குரம், இவருடைய பாவம் பரலோகம் வரைக்கும் போய் எட்டிடுச்சு. இப்போ இறங்கி வந்து ஆராய்கிறார், உண்மையா இந்த பாவங்கள் நடந்ததா என்று பார்த்து அறிவேன், செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்று சொல்லி இறங்கி வந்தார். There was an inspection. First ஆராய்ச்சி செய்தார். இரண்டாவதாக நாம் பார்க்க சோதோகுமாரா விஷயத்துல there was an intercession. அது ஆதியாகமம் 18:22-33 வரை வாசிக்கும். நீங்கள் பிற்பாடு தயவு செய்த வாசியுங்கள். அங்க ஆபிரகாம் வந்து தேவனுக்கு முன்பாக மறுபடியும் நின்று கொண்டு பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். 50 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரா, அதுல 5 பேர் குறைந்தால் அழித்து விடுவீரா என்று சொல்லி அவர் கேட்கிறார். பாருங்கள், இந்த சம்பவத்தை நான் முதலாக ரட்சிக்கப்பட்ட புதில வாசித்த உடனே ஒன்று தெரிந்து கொண்டேன். ஆபிரகாம் என்ன கேட்டார்னா, 50 பேர்ல 5 பேர் குறைந்தால் அழித்து விடுவீரா? அப்ப ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கணும்? 50 பேர்ல 5 பேர் குறைந்தால் நான் அழிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கணும். ஆனா ஆண்டவர் இந்த 28ஆம் வசனத்தை சொல்றாரு, நான் 45 நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை. அப்போது நான் புரிந்து கொண்டேன், 50 - 5 45. கர்த்தருக்கு கணக்கு தெரிகிறது. God knows mathematics. I was so encouraged. அதனால எப்போ நான் வந்து படிச்சாலும், ஆண்டவரே உங்களுக்கு நல்லா மேக்ஸ் தெரியும், ஆண்டவரே எனக்கு கத்துக் கொடுங்க. ஏன்னா என்னுடைய மூளைக்கு
அப்பொழுது எனக்கு ஆண்டவரை பத்தி அவ்வளவுதான் தெரியும். எனக்கு கர்த்தருக்கு மேக்ஸ் தெரியும், சயின்ஸ் தெரியும், எனக்கு தெரியாது. இதை படித்த பிற்பாடுதான் எனக்கு வெளிப்பாடா இருந்ததையும் ஆண்டவருக்கு மேக்ஸ் தெரியுது, அவர்கிட்ட கத்துக்கலான்னு அவர்கிட்ட உட்கார்ந்து நான் கற்றுக்கொண்டேன். ஏன்னா எங்க அம்மா டியூஷன் வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஐ sat at the feet of the Lord to learn mathematics. ஸோ ஆகையினால கர்த்தர் மிகவும் நல்லவர். பாருங்கள், இப்படியாக அவர் பரிந்து பேசிக்கொண்டே போகிறார். ஒருவேளை 40 பேர் 30 20 10 என்று சொல்லி குறைத்து கொண்டே வருகிறார். அவர்களுடைய உரையாடல் முடிந்து கர்த்தரும் போய்விட்டார். ஆபிரகாம் தன்னுடைய இடத்துக்கு திரும்பி விட்டார். ஆபிரகாமோட நம்பிக்கை என்னவென்றால், லோத்து ஒரு நீதிமான், யெகோவா தேவனை அறிந்தவர். அதனால போயிருக்கிற சோதம் குமார பட்டத்துல நிச்சயமாக அவர் 9 பேரையாவது ஆயத்தப்படுத்தி ரட்சிப்புல நடத்திருப்பாரு. ஆக மொத்தம் 10 நீதிமான்கள் இருப்பாங்க. அதனால கர்த்தர் சோதம் குமார அழிக்க மாட்டார், நல்ல விசுவாசத்தோட வீட்டுக்கு போயிட்டார். ஆனா அடுத்த நாள் நீங்க பாத்தீங்களான்னா, ஆதியாகமம் 19:24-25 வாசிக்கிறேன். மிகவும் பயங்கரமா இருக்கும் பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் குமோராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியையும் வருஷிக்க பண்ணி அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களின் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார். கர்த்தராலே கந்தகமும் அக்கினியும், fire was falling down from heaven. 2 பேர்ல வாசம் சாம்பலாக்கி போட்டுன்னு வாசிக்கிறோம். அடுத்த நாள் காலையில அதிகாலையில போய் நிக்கிறார் ஆபிரகாம். அங்க போய் நின்று பாக்குறாரு, அந்த பூமியின் புகை சூளையின் புகையை போல எழும்பிச்சான். பெரிய புகை. அப்ப எப்படி பாருங்க, எவ்வளவு பெரிய அழிவு. தப்ப முடியுமா? அக்கினி அப்படியே கொட்ட போகுது. ஆனா ஆபிரகாம் ஒரு மனிதனுடைய அந்த பரிந்து பேசுகிற ஜபத்தை கேட்டு அந்த லோத்தை அழிவிலிருந்து கொண்டு வரத்துக்கு ஆண்டவர் தூதர்களை அனுப்புறாரு. இந்த தூதர்கள் போய் சொல்றாங்க, அழிக்க போறாங்க, கிளம்புங்கன்னா ஆதியாகமம் 19:15-16 வாசிக்கிறேன். கிழக்கு வெளுக்கும் போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்க இருக்கிற 2 குமாரத்தைகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். வானத்திலிருந்து அக்கினி விழப்போது, பாய் கிளப்பின்னு போப்பான்னு துரிதப்படுத்துறாங்க. அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது அவன் அங்கேயும் டான்ஸ் ஆடிக்கிற லோத்து எதுக்கு அந்த இடத்துல டான்ஸ் ஆடுறாருன்னே புரியலன்னு தாமதிக்கிறாரு. அவர் தாமதித்துக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்தின் கையையும் பிடித்து அந்த பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். பாருங்க எவ்வளவு பெரிய ரட்சிப்பு. அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், ஆபிரகாமை நினைத்து சமபூமியின் பட்டணங்களை ஆண்டவர் அழிக்கும் பொழுது ஆபிரகாமை நினைத்து லோத்தை அந்த அழிவில் மாட்டிக்கொள்ளாதபடி தப்பி போகும்படி அனுப்பி விட்டார். அப்ப ஆபிரகாமுடைய அந்த பரிந்து பேசுகிற ஜபத்தினாலே வானத்திலிருந்து அக்னியே பெய்கிறதுல யாருமே தப்பிச்சுக்க முடியாது. ஆனா அந்த லோத்திற்காக அந்த குடும்பத்திற்காக ஆண்டவர் 2 தூதர்களை அனுப்பி கையை பிடிச்சு வெளியில கொண்டு போய் விட்டுட்டு அது வெளியில போனதுக்கு அப்புறமா தான் அந்த அழிவை ஆண்டவர் அனுப்பினார். கர்த்தர் பாருங்க, நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தை கேட்கிறார். அதனால இந்த கடைசி காலத்துல இருக்கிற நாம் சோர்ந்து போக கூடாது. ஆபிரகாம் மாதிரி ரொம்ப கிரேட் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. ஆபிரகாம் சந்ததியிலே கிறிஸ்து இயேசு வந்தார், அவரை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நாம இன்னொருத்தருக்காக பரிந்து பேசுவோம். இட் மே பி a very small prayer, but that prayer will be heard. அதனால நீங்க உங்களுடைய ஜபத்தை நீங்க மட்டுப்படுத்தாதபடிக்கு உங்களுக்கு யாரெல்லாம் கர்த்தர் நினைப்படுகிறார், முதலாவது உங்கள் குடும்பம், அடுத்தது உங்கள் சபையார், உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருமே பேரை சொல்லி 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 நீங்க ஜெபம் பண்ணுங்க. திறப்பின் வாசல் இருக்கும் பொழுது அவளுக்கு அழிவு வராதபடி ஆண்டவர் நிச்சயமாக காப்பாற்றுவார். இந்த கொரோனா வைரஸ்ல நீங்க அநேகரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாக ஆபிரகாமுடைய பரிந்து பேசலை கேட்டு தடுத்து ஆட்கொண்ட தேவன். There was an intervention. First there was an inspection, then an introspection, an intercession and an intervention. God intervene பண்ணி லோத்தை அந்த இடத்துல இருந்து காப்பாற்றினார். அதுபோல் நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் காப்பாற்றுவார். அதாவது it is one thing to be blessed, but it is entirely another thing that others are blessed through us. தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, இதைதான் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். என்னை ஆசீர்வதிக்கிறது, நம்மை பர்சனலா ஆசீர்வதிக்கிறது ஒரு புறம். ஆனா என்னுடைய ஜெபத்தை கேட்டு இன்னொருத்தர் ஆசீர்வதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது அதை விட மேன்மையான ஒரு காரியம். வாங்குகிறதை பார்க்கும் கொடுக்கிறது அதிக பாக்கியம் ஆண்டவர் சொன்னார். அதுல இந்த நாட்களிலே ஆண்டவரே ஆபிரகாமை நினைந்தொழினீரே, என்னையும் நினைத்து இவர்களை காப்பாற்றும் என்று சொல்லும்போது ஆண்டவர் அதை நிச்சயமாக செய்வார். 2வது குறிப்புக்கு போகிறேன். முதலாவது, in destruction or in divine judgment God remembered
ஏப்ரஹாம் அழிவிலே, அந்த தெய்வீக நியாய தீர்ப்பிலே ஆண்டவர் ஆபிரகாமை நினைந்தருளி லோத்தை ரட்சித்தார். இரண்டாவதாக ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 40, 14, 23, 14ஆம் வசனம். இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். 23ஆம் வசனம். ஆனாலும் பானபாத்திரக்காரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். இன்னொரு வசனம் வாசிக்கலாம். 41:9 பாருங்கள். அப்பொழுது பானபாத்திரக்காரின் தலைவன் பார்வோனை நோக்கி, நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வந்தது. இந்த 3 வசனங்கள் மிகவும் ஆச்சரியமான காணப்படும். நமக்கு யோசேப்பின் அந்த சம்பவம் நமக்கு நன்றாக தெரியும். யாக்கோபுக்கு 12 குமாரர், 1 குமாரத்தி. 11வது குமாரன் தான் இந்த யோசேப்பு. முதிர் வயதிலே யாக்கோபுக்கு இந்த யோசேப்பு பிறந்ததுனாலே, அது ஒரு ராகேலிடத்திலே பிறந்ததுனால மிகவும் அனுபவித்து பலவர்ண அங்கேயே உடுத்தி மிகவும் நேசிக்கிறார். மற்ற 10 அண்ணாக்களுக்கும் அந்த இடத்துல மிகவும் கோபமும் பொறாமையும் எரிச்சலும் வந்து யோசேப்பை கொன்று போட வேண்டும் என்று விரும்புகிறார்கள், முதலாவது பகைக்கிறார்கள். கர்த்தர் ஒரு தரிசனத்தை தருகிறார். எல்லா அரிக்கட்டுகளும் யோசேப்பின் அரிக்கட்டுகளுக்கு முன்பாக வணங்குகிறது. சூரியன், சந்திரன், 11 நட்சத்திரங்களும் யோசேப்பை வணங்குகிறது. இந்த விஷன்ஸ், இந்த ட்ரீம்ஸை வந்துட்டு சகோதரர்கிட்ட சொல்லும் பொழுது, தாய் தகப்பட சொல்லுகிற வேளையே தகப்பனே கடிந்து கொள்கிறார். நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, தகப்பனும் தாயும் நாங்கள் சகோதரெல்லாம் வந்து உன்னை பணிந்து கொள்ள வருவோமோ என்று சொல்லி கடிந்து கொள்கிறார். சோ தரிசனத்தை அவர் பெற்றிருந்தார். நடந்த சம்பவம் நமக்கு தெரியும். அண்ணன்மார்கள் கொலை செய்ய வேண்டும் என்று ஒரு திட்டம் போடுகிறார்கள். ஆனால் எப்படியோ குழியில் போட்டு அவர் ஒரு அடிமையாக எகிப்திலே விற்கப்படுகிறார். போத்திபாரின் வீட்டிலே இருக்கிறார். பின்பு அந்த இடத்திலே அவர் தவறான குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலைக்கு செல்கிறார். 17 வயதிலே சொப்பனத்தை பெற்ற அந்த யோசேப்பு முதலாவது எகிப்திலே விற்கப்பட்டு போத்திபாரின் வீட்டிலே சில வருஷங்கள் இருந்து பிற்பாடு சிறையில் அடைக்கப்படுகிறார். சிறையிலே இருக்கும் பொழுது அங்கே பானபாத்திரக்காரன் தலைவன், சுயம்பாலின் தலைவன் இருவருக்கும் ஒரே நாளிலே சொப்பனங்கள் வருகிறது. அதை வியாக்கியானம் பண்ணுகிறார். சொல்லப்பட்டது மாதிரி இந்த சீஃப் பட்லருக்கு வந்த அந்த ட்ரீம் பிரகாரம் கரெக்டா 3ஆம் நாளிலே அவர் உயர்த்தப்பட்டு மறுபடியுமாக தன்னுடைய ஸ்தானத்திற்கே அவர் வந்து விடுகிறார். அதனால யோசேப்பு சொல்லுகிறார், நீ மறுபடியும் வாழ்வு அடைந்திருக்கும் போது என்னை நினைத்து, யோசேப்பு சொல்றாரு, என்ன கொஞ்சம் நினைச்சுக்கோப்பா, ரிமெம்பர் மீ, என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். எவ்வளவு அழகா ஸ்டெப் பை ஸ்டெப் அழகா சொல்லி கொடுக்கிறார். இந்த மாதிரி பண்ணுங்கன்னு அழகா சொல்லி கொடுக்கிறார். அதே மாதிரி பானபாத்திரக்காரன் 3ஆம் நாளில் வெளியிலே வந்து பார்வோனுடைய ஜென்ம நாளிலே அந்த பர்த்டேல he was exalted, உயர்த்தப்பட்டு அவனுடைய திரும்ப ஸ்தானத்துக்கே வந்து விட்டான். ஆனாலும் பானபாத்திரக்காரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். இது வந்து இம்பாசிபிள். நிச்சயமா பாருங்க, வீட்டுல என்னங்க நீங்க பேட்டிங்ல எப்படிங்க அப்படின்னு மனைவி கேட்பாங்க. மறுபடியும் உங்களுக்கு கிடைச்சிச்சு, அதிகமா கேட்கிற, இந்த மாதிரி ஒரு கனவு வந்தது, அங்க ஒரு பையன் சொன்னா, இந்த அர்த்தம் சொன்னா, அந்த மாதிரிதான் நடந்தது. நிச்சயமா வைக்க சொல்லியிருப்பாரு, பிள்ளைங்கிட்ட சொல்லியிருப்பாரு. பாருங்க, அவர் சொல்ல வராரு, இந்த மாதிரி ஒரு கனவு கண்டேன், அதே மாதிரியே இது மாதிரி 3ஆவது நாள் நடந்துருச்சு. நடுவுல அந்த யோசேப்பு சொன்ன அந்த அர்த்தம், யோசேப்புன்ற அந்த பார்ட்டையே ஆண்டவர் மறக்க பண்ணினார். நம்ம என்ன தியானிக்கிறோம்? கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், ஆசீர்வதிப்பார். He will remember us என்று நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா இந்த இடத்துல பானபாத்திரக்காரன் அந்த தலைவன் சீஃப் பட்லர் மறந்துட்டான். நம்ம என்ன நினைப்போம், கர்த்தரும் மறந்துட்டார். யோசிப்பா நினைச்சோம், கர்த்தரை நீங்களும் மறந்துட்டீங்களா? நான் இவ்வளவு நன்மை சொல்லி அவன்கிட்ட சொன்னேன், பாருங்க அவன் மறந்துட்டான். நீங்களாவது நினைச்சு கொஞ்சம் ஞாபகப்படுத்தலாம் இல்ல? அவன்கிட்ட கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க ஆண்டவரே. நீங்க மறக்க மாட்டீங்க ஆண்டவரே, நீங்க ஞாபகப்படுத்தி சீஃப் பட்லர்கிட்ட சொல்லுங்க. அந்த சீஃப் பட்லர் வந்து ஃபேரோட்ட சொல்லட்டும், நான் இங்கேருந்து வெளியில வரட்டும் அப்படின்னு தக்கன்னு நிச்சயமா யோசேப்பு கர்த்தரோடு போராடி இருந்திருப்பார். ஆனா கர்த்தர் ஞாபகப்படுத்தவே இல்லை. கர்த்தர் வந்துட்டு அந்த யோசேப்புன்ற அந்த பாத்திரத்தை மறக்கும்படி செய்தார். இது வந்து நேச்சுரலி இட் இஸ் இம்பாசிபிள். இயற்கையாக நிச்சயமாக இந்த காரியத்தை பானபாத்திரக்காரன் தலைவன் மறக்கவே முடியாது. ஏன்னா அந்த கனவை அவங்க கண்டு கலக்கம் அடைஞ்சு உட்கார்ந்து இருக்காங்க. 2 பேர் முகமும் வாடி இருந்தது. யோசேப்பு
அவர்கள் கலங்கி இருந்தார்கள்னு சொல்லி விசாரிச்சு அந்த அர்த்தத்துக்கு அந்த கனவுக்கு அர்த்தம் சொல்றாரு. இதுல என்ன பியூட்டின்னு கேட்டீங்கன்னா, யோசேப்பு சொன்ன அந்த சொப்பனம் பிரகாரமாக இந்த பானபாத்திரக்காரன் தலைவனுக்கு அந்த இடம் கிடைச்சிருச்சு. கூடவே அந்த பிரிசன்ல இருந்த ஒருத்தன் அதே நாள்ல தூக்கில் போடப்பட்டு கொல்லப்பட்டான். இது மறக்க முடியுமா இந்த சம்பவத்தை? ஒன் இஸ் ரெஸ்கியூட் அண்ட் ஒன் இஸ் டெஸ்ட்ராய்டு. அவன் சொல்லி 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 எல்லாரையும் சொல்லியிருப்பான், நான் தப்பிச்சுக்கிட்டேன், அவன் என் கூட தான் இருந்தான், ஆனா அவன் செத்து போயிட்டான். ஃபேரோட பர்த்டேவை மறப்பாங்களா? மறக்க முடியாது. இந்த சீஃப் பட்லரால இந்த இன்சிடென்ட்டை வாழ்நாளெல்லாம் மறக்க முடியாது. ஆனால் இங்க கர்த்தருடைய செயல் என்ன பார்க்கிறோம்? கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிட்டார். யோசேப்புக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்து, அவன் தான் இந்த குடும்பத்தை ரட்சிக்கணும், பஞ்சம் வரப்போகிறது என்று தேவன் அறிந்து இது வந்துட்டு கர்த்தர் 17 வயசுலயே கொடுத்துட்டாரு. இப்போ 28 வயசாகிறது யோசேப்புக்கு. he is 28 years of age. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டார். அவர் சிறைக்கு போகும்போது 24 வயசா இருக்கலாம், இல்ல 25 வயசா இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஏன்னா போத்திபாரோட வீட்டுல ஒரு அடிமையாக இருந்து நிறைய வேலைகள் செய்து காரிய சித்தி உள்ளவனாக எஜமான் பார்க்கிறார். ஸோ அட்லீஸ்ட் 4 to 5 years or 7 years அந்த இடத்துல அவர் வேலை செஞ்சிருக்காரு. ஸோ when he was 24 or 25 he was falsely accused. 24, 25 வயது இருக்கும்போது தவறாக போத்திபாரோட மனைவியால் குற்றம் சாட்டப்பட்டு சிறையில இருக்கிறார். சிறையில இவங்க 2 பேர் வந்த பிறகு வியாக்கியானம் சொல்றாரு. அது 28 வயசுல வியாக்கியானம் சொல்றாரு. என்ன நினைச்சுக்கோங்கன்னு சொன்னா, இந்த பானபாத்திரன் தலைவன் மறந்து போயிட்டார். ஏன்னா கர்த்தர் ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார். கர்த்தர் யோசேப்பு தனத்தில் அன்பு கூறுகிறபடினாலே ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வச்சிட்டார். இந்த ட்ரீம்னால வெளியில வரக்கூடாது, பார்வோனுக்கு சொப்பனம் வரும்போதுதான் வெளியில வரணும்னு ஆண்டவர் வச்சிட்டாரு. பாருங்க, ஒருவேளை அவசரப்பட்டு இந்த பானபாத்திரக்கான தலைவன் வந்து பார்வோன்ட்ட சொல்லியிருந்தாருன்னா யோசேப்பு நிச்சயமா விடுதலை ஆயிருப்பாரு. விடுதலை ஆயிட்டு கொஞ்சம் காசியம் வாங்கிட்டு திரும்பி அவர் என்ன பண்ணிருப்பார், அப்பா கிட்டேயே க்ஷேமமா வந்து சேர்ந்திருப்பாரு. கர்த்தருடைய காரியங்கள் நிறைவேறி இருந்திருக்காரு. ஏன்னா இன்னும் பார்வோனுக்கு சொப்பனம் வரல. பார்வோனோட சொப்பனத்தை இன்னும் 2 வருஷம் கழிச்சு ஆண்டவர் ஷெட்யூல் பண்ணி வச்சிருக்கிறார். இன்னொன்னு வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 105, 17, 18, 19 வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வசனம் யோசேப்பை புடமிட்டது. 105ஆம் சங்கீதம் 17, 18, 19 அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணம் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. புடமிட்டதுன்னு சொல்லும்போது ரிஃபைன் ஆர் ஸ்மெல்ஸ் என்று நாம் பார்க்கிறோம். அதாவது டு டெஸ்ட், டு ப்ரூவ் ட்ரூ. சோ கர்த்தர் அதுல யோசேப்பு புடமிடுகிறார். to get him free from impurities or unwanted material. தேவையில்லாத அந்த காரியத்திலிருந்து யோசேப்பை விடுதலையாக்கும்படியாக தேவன் அந்த ஒரு கடுமையான பாதை வழியாக யோசேப்பை நடத்தி கொண்டு சென்றார். நீங்கள் முடிவு பார்த்தீர்களானால் ஆதியாகமம் 50, 20, 21 வாசித்தால் யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களுக்கு எல்லாத்தையும் வெளிப்படுத்தின பிற்பாடு, தகப்பன் மரித்த பின்பாடு அவரோட பட்சமாய் பேசினான் என்று பார்க்கிறோம். அவங்க பயப்படுறாங்க, எங்க யோசேப்பு என்ன பழி வாங்கிடுவானோ அப்படின்னு பயந்து தகப்பன் இறந்த பிற்பாடு தகப்பன் சொன்னதாக ஒரு கதையை சொல்லுகிறார்கள். அதாவது நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று தகப்பனார் சொன்னார் என்று சொல்லுகிறார்கள். அப்ப யோசேப்பு மிகவும் அழுது சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோட காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆனால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோட பட்சமாய் பேசினான். 2 வருஷத்துக்கு முன்பாகவே யோசேப்பை விடுதலை பண்ணினார். ஒருவேளை யோசேப்புடைய சுபாவம் இன்னும் சீர்படாம இருந்ததுனால யோசேப்புடைய அந்த சோழர்கள் வரும்பொழுது அவர் பழிக்கு பழி வாங்கியிருக்கலாம். அந்த 10 பேரையும் சிறைச்சாலையில போட்டு அவங்க அப்பா மாத்திரம் வச்சு அவர் காப்பாத்தி இருப்பார். பட் God took 2 more years to purify Joseph. அந்த பழி வாங்குற எண்ணம் கம்ப்ளீட்டா போய் மன்னிக்கிற அந்த சுபாவம் வந்து யோசேப்பு தேறிட்டானான்னு பார்க்கிற வரைக்கும் ஆண்டவர் வெயிட் பண்ணினார். 2 வருஷம் ஆண்டவர் இதற்காக காத்திருக்கிறார். அதனால நம்ம நினைக்கூடாது கர்த்தர் மறந்து விட்டார். கர்த்தர் மறக்கவே இல்லை. அதனாலதான் நம்ம வசனத்துல வாசித்தோம். 41ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல வாசித்தோம். அப்பொழுது பானபாத்திரக்காரரின் தலைவன் பார்வோனை நோக்கி, நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வந்தது.
It's a wonderful thing. After 2 years, பார்வோனுக்கு சொப்பனத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். 7 ஆண்டு பஞ்சம், 7 ஆண்டு fertility and famine. சோ அந்த சொப்பனத்தை கொடுக்கிற வேளையிலே வான பாத்திரக்காரனுக்கு இப்பொழுதுதான் யோசேப்பை பற்றி நினைவில் வருகிறது. பாருங்கள், தேவனுடைய அனந்த ஞானம், his wisdom, God prepare பண்ண things, யோசேப்புக்காக காரியங்களை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டாரு. இப்போ 2 வருஷம் கழிச்சு யோசேப்பை பத்தி ஞாபகம் வருதான். 2 வருஷம் மறக்க வச்சது யாரு? தேவன். தேவன் நினைச்சுக்கிட்டே இருக்கிறார் யோசேப்பை. பாயிண்ட் அதுதான். God remembered Joseph every moment, and because he remembered Joseph, he made the chief butler to forget Joseph. தேவன் யோசேப்பை நினைத்து கொண்டே இருந்ததுனால தப்பி தவறி கூட இந்த வானபாத்திரக்காரன் தலைவனுக்கு யோசேப்பை பத்தி ஞாபகம் வந்துடக்கூடாது, வந்துட்டா இந்த சொப்பனம் நிறைவேறாது என்று சொல்லி நினைத்து கொண்டே இருக்கிறார். யோசேப்பை பத்தியே நினைச்சுக்கிட்டு அந்த வானபாத்திரக்கார தலைவனுக்கு ஞாபகமே வராதபடி தேவன் செய்தார். 2 வருடம் கழித்து சொல்லுகிறார் அந்த சீஃப் பட்லர், சொல்றாரு, நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வந்தது. So how God is a great God in arranging things. அதுதான் உங்களோட சொல்லுகிறேன். God has already prepared blessings for us. அதுக்கு நம்ம என்ன வேணும்னா காத்திருக்கணும். கர்த்தருடைய வசனம் நம்ம ட்ரை பண்ணும், நம்மை புடமிடும். அப்போ சொல்றாரு, இந்த மாதிரி நாங்கள் ஒரே ராத்திரியிலே கிளீனா சொல்றாரு, நானும் அவனும் ஒரே ராத்திரியிலே வெவ்வேறு பொருள்கள சொப்பனம் கண்டோம். ஆதியாகமம் 41:11-12 அழகா விவரிக்கிறார். அப்பொழுது தலையாரிகளின் அதிபதிக்கு வேலைக்காரராக எபிரெய பிள்ளையாண்டான் ஒருவன். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. அங்கே எங்களோட இருந்தான், அவரிடத்தில் அவர்களை சொன்னோம். அவன் நாங்கள் கண்ட சொப்பனங்களுக்குரிய வெவ்வேறு அர்த்தத்தின்படியே எங்கள் சொப்பனத்தின் பயனை சொன்னான். அவன் எங்களுக்கு சொல்லிய அர்த்தத்தின் படியே நடந்தது. என்னை திரும்பிய நிலையிலே நிறுத்தி அவனை தூக்கி போடுவித்தார் என்றான். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். So அதுக்கப்புறம் நம்ம சம்பவம் தெரியும். was exalted the second position in that land. சரிங்களா? சோ அந்த 2 வருஷமா ஆன நினைச்சிட்டே இருக்காங்க. யோசேப்பு நினைச்சிருப்பார், கர்த்தர் என்ன மறந்துட்டாரு, கர்த்தர் என்ன மறந்துட்டாரு நினைச்சிருவாங்க. கர்த்தர் மறக்கவே இல்லை. கர்த்தர் நினைத்து கொண்டே இருந்தார், யோசேப்பை நான் சரியான இடத்துல ஆசீர்வதிக்கணும் உயர்த்தணும்னு சொல்லி நினைத்து கொண்டே இருந்து அந்த வானபாத்திரக்காரின் தலைவன் யோசேப்பை மறக்கும்படியாக கர்த்தர் கவனமாக செயல்பட்டார். In Joseph's disappointment, we see the disappointment of Joseph, but the dream should be fulfilled. அதனால கர்த்தர் அவனை சரியான நேரத்திலே நினைத்து உயர்த்தினார். தேவ பிள்ளைகளை, நீங்களும் ஒருவேளை ஒரு ஏமாற்றத்தின் பாதையில போலாம். இப்படி நான் நடக்கும்னு நினைச்சேன், இப்படி ஆயிடுச்சே, கர்த்தர் என்ன மறந்துட்டாரே என்று சொல்லி நீங்கள் ஒரு ஏமாற்றத்தின் பாதையில போகலாம். சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களை மறக்கவே இல்லை. அது ஏமாற்றமா இருக்கலாம் உங்களுடைய பார்வையில, ஆனா உங்களுடைய சுபாவம் சீர்படாம கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டார். நம்ம சுபாவத்துல மாற்றம் வந்த பிற்பாடுதான் கர்த்தர் ஏற்ற வேளையிலே கொடுக்க வேண்டிய காரியங்களை கொடுத்து ஆசீர்வதிப்பார். 3ஆவதாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். சங்கீதம் 132 முதலாம் வசனம். Psalm 132 and verse 1. சங்கீதம் 132 முதலாம் வசனம். கர்த்தாவே, தாவீதையும் அவருடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தருளும். வாசிங்க. Lord, remember David and all his afflictions. ஆமென். தாவீதுடைய சம்பவம் எல்லாருக்கும் நிறைய தெரிந்திருக்கும். அதனால தாவீதை போல ஆசீர்வாதத்தை விரும்பின மனுஷனை இந்த உலகத்துல பார்க்கவே முடியாது. தேவரீர் என்னை ஆசீர்வதித்து நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். 2 சாமுவேல்ல அவர் சொல்ற அந்த ஒரு ஜெபத்தையே நீங்க தெரிஞ்சுக்கலாம், அவர் எவ்வளவு ஆசீர்வாதத்தை விரும்பினார். ஒரு வசனத்துல பாருங்க, 2 சாமுவேல் 7:29 ராஜாவான பிற்பாடு அவர் ஜெபிக்கிறார். இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றான். ஆசீர்வாதம் ஒரே வசனத்துல 3 முறை அவர் சொல்லுகிறார். டேவிட் loved the blessings of God with all his heart. தாவீதுடைய வாழ்க்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, his life was in danger. First of all, we saw Lot was in destruction or under divine judgment. இரண்டாவதாக யோசேப்பை குறித்து நம்ம வாசித்தோம். he was in utter disappointment, ஒரு ஏமாற்றத்தின் பாதையிலே கடந்து சென்று கொண்டிருந்தார். மூன்றாவதாக தாவீது இங்கே ஒரு பெரிய ஆபத்திலே, தன்னுடைய ஜீவனின் ஆபத்திலே மாட்டி இருக்கிறார். நம்ம சம்பவங்கள் தெரிந்தபடியா சொல்லிக்கொண்டே போகிறேன்.
தாவீதும் 17 வயதா இருக்கும் பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசினால் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார். 1 சாமுவேல் 16:12 நாம் அதை வாசிக்கிறோம். தைல கொம்பை எடுத்துக்கொண்டு அங்கே சாமுவேல் இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பெத்லெஹேமுக்கு போ என்று சொல்லி அங்கே சென்ற பிற்பாடு 1 சாமுவேல் 16:12 ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். சோ தாவீது அந்த இடத்துல வந்த உடனே கர்த்தர் சொல்றார், இவன் தான் அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இதுதான் அவனுடைய கர்த்தர் அவன் மேல் வைத்த ஒரு பர்பஸ். This was a destiny that David should rule the entire kingdom of Israel. இஸ்ரவேலின் முழு ராஜ்யத்தையும் அடுத்த 2வது ராஜாவாக ஆள வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமும் நோக்கம் தீர்மானமாக தாவீதுடைய வாழ்க்கையில இருந்தது. ஆனால் சவுலுக்கு முதலாவது இது தெரியாது. அந்த தீர்க்க தரிசனத்தை மாத்திரம் சாமுவேல் சொல்லியிருந்தார். 1 சாமுவேல் 15:28 பார்க்கும் பொழுது, அப்பொழுது சாமுவேல் அவனை நோக்கி கர்த்தர் இன்று அப்பொழுது சாமுவேல் அவனை நோக்கி சவுலை நோக்கி, கர்த்தர் இன்று உம்மிடத்தில் இருந்து இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்க உத்தமனா இருக்கிற உடைய தோழனுக்கு அதை கொடுத்தார் என்று சொல்லிவிட்டார். ஆனா இந்த பர்சன் யாருன்னு அவருக்கு தெரியாது. 1 சாமுவேல் 18 வேண்டும் 16:21 பாத்தீங்கன்னா 1 சாமுவேல் 16:21 தாவீது அழகா அந்த ஹார்ப் வாசிக்கிறார். அதனால அசுத்தாவிலிருந்து சவுல் நீங்களாக்கி விடுதலையாக்கப்படுறாரு. அப்ப 21ஆம் வசனத்துல 1 சாமுவேல் 16:21 அப்படியே தாவீது சவுலிடத்தில் வந்து அவருக்கு முன்பாக நின்றான். அவன் இவனை, அதாவது சவுல் ராஜா தாவீதை மிகவும் சிநேகித்தான். அவனுக்கு இவன் ஆயுததாரி ஆனான். சவுல் ஈசாயினிடத்தில் ஆள் அனுப்பி, தாவீது எனக்கு முன்பாக நிற்கட்டும், என் கண்களில் அவனுக்கு தயவு கிடைத்தது என்று சொல்ல சொன்னான். So first Saul loved David greatly என்று வசனம் சொல்லுகிறது. ஆனால் கோலியாத்தை முறியடித்து வந்த பிற்பாடு இந்த 1 சாமுவேல் 18 நாம் வாசிக்கிறோம். அந்த ஸ்திரீகள் மாறி மாறி பாடுகிறார்கள். 1 சாமுவேல் 18:7 அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகளில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று முறையாக பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாய் இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்க மாத்திரம் அவனுக்கு குறைவார்கள் என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மாகாரமாய் பார்த்தான். So Saul found out that it was David unto whom the kingdom will be given. அவர் தீர்க்கதரிசனம் தான் கேட்டிருந்தாரு, உம்மை பார்க்க உத்தமமா இருக்கிற தோழன் கொடுக்க போறாரு. ஆனா இப்ப கண்டுபிடிச்சிட்டாரு, அவன் வேற யாரும் இல்லை, இந்த தாவீது தான் என்று சொல்லி கண்டுபிடிச்சார். கண்டுபிடித்ததுல இருந்து அவனை கொல்லும்படியாக வகை தேடிக்கொண்டிருக்கிறார். See, David was an anointed man, but also he was an afflicted man. அவனுடைய துன்பம், அவன் சொல்றான், தாவீது சொல்றான், ஆண்டவரே எல்லா உபத்திரத்தையும் நினைத்தரணும். அந்த வார்த்தையை உங்களுக்கு முக்கியத்துவப்படுத்துகிறேன். சங்கீதம் 132:1 வாசித்தோம். கர்த்தாவே தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தரணும் என்று அவர் சொல்றார். ரிமெம்பர் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த இடத்துல அவருடைய உபத்திரவத்தின் கொடுமை என்னன்னு பாத்தீங்கன்னா 1 சாமுவேல் 20:3 வசனங்கள், முதல் 3 வசனங்கள் நாம் வாசிக்க வேண்டும். அவர் தாவீது யோனத்தானை பார்த்து சொல்றார், உங்க அப்பா என்னை கொன்று போக வகை தேடுகிறார், நான் செய்த அக்கிரமம் என்ன, துரோகம் என்ன? யோனத்தான் சொல்கிறார், நீ சாவதில்லை, எங்க அப்பா என்கிட்ட சொல்லாம சின்ன காரியமோ பெரிய காரியமோ செய்ய மாட்டாரு, மறைக்க மாட்டாரு அப்படின்னு சொல்றாரு. அப்பொழுது 1 சாமுவேல் 20:3 பாருங்க, அதை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தாவீது, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்தது என்று உம்முடைய தகப்பன் நன்றாய் அறிவார், ஆகையால் யோனத்தானுக்கு மரணம் உண்டாகாதபடிக்கு அவன் இதை அறிய போகாது என்பார். மரணத்திற்கும் எனக்கும் 1 அடி தூரம் மாத்திரம் இருக்கிறது என்று கர்த்தருடைய ஜீவனையும் உடைய ஜீவனையும் கொண்டு நிச்சயமாய் சொல்லுகிறேன் என்று மறுமொழி சொல்லி ஆணையிட்டான். ஆங்கிலத்தை நீங்க பாத்தீங்கன்னா there is but a step, அதனால வாசிங்க. And as thy soul liveth, there is but a step between me and death. There is but a step between me and death. தாவீது சொல்லுகிறார், மரணத்திற்கும் எனக்கும் 1 அடி தூரம் மாத்திரம் இருக்கிறது. அப்ப தாவீதுடைய உயிரை சவுல் வேட்டையாடி கொண்டிருக்கிறான். படுக்கையில இருந்தா படுக்கையோட சேர்த்து குத்தி போடு, எப்படியாவது கொண்டு போடு. அப்ப தாவீது வனாந்திரம் விட்டு வனாந்திரம் ஓடுகிறார், கெவி விட்டு கெவி ஓடுகிறார். அவரோடு சில ஆட்கள் சேர்ந்து கொள்ளுகிறார்கள், அந்த ஆட்களோடு கூட ஓடிக்கொண்டிருக்கிறார். இப்படியாக அவர் மிகவும் நெருக்கப்படுகிறார். ஆனால் நாட்கள் கடக்க கடக்க
தாவீதுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைத்தது சவுலை கொன்று போடும்படியாக. இதை நாம் 1 சாமுவேல் 24 வாசிக்கிறோம். 25, 26 இதெல்லாம் வாசிக்கும் பொழுது 1 சாமுவேல் 24 4, 5, 6 வாசிக்கும் பொழுது அங்கே சவுல் அந்த இடத்துல ஒரு கெபியிலே காணப்படுகிறார். அப்போது தாவீதின் மனுஷர் சொல்லுகிறார்கள், இதோ நான் உன் சத்துருவின் கையில் ஒப்புக் கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோடே சொன்னான், நாள் இதுதானே என்றார்கள். தாவீது எழுந்து போய் சவுலின் சால்வை தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டான். தாவீது சவுலின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனதை அடித்துக் கொண்டிருந்தது. அவன் தன் மனுஷரை பார்த்து, தாவீது தன் மனுஷரை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவமே என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக, அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே என்று சொல்லி கொல்லாதபடி அவர் தன்னுடைய கையை அடக்கிக் கொள்ளுகிறார். இதேதான் 26:8 அதே போன்ற ஒரு சம்பவம். திரும்பவும் தாவீதோட கையிலே சவுல் மாட்டிக்கொள்ளுகிறார். அப்பொழுது அபிஷாய் சொல்லுகிறார், 2 குத்தா இல்ல, ஒரே குத்தா நானே கொன்னு போட்டுறேன், நீங்க கொல்ல வேண்டாம், நான் கொன்னுறேன். அப்ப மறுபடியும் சொல்றாரு தாவீது அபிஷாயை பார்த்து சொல்றாரு, அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் இடத்தின் மேல் தன் கையை போட்டு குற்றம் இல்லாமல் போகிறவன் யார் என்று 1 சாமுவேல் 26:9 நாம் வாசிக்கிறோம். 25ஆம் அதிகாரத்திலும் நன்மைகளை பெற்றுக்கொண்ட நாபால் தனக்கு எதிராக பேசினதினாலே நாபாலையும் அவன் குடும்பத்தை அழிக்கும்படி தாவீது வருகிறார். அப்பொழுதும் அபிகாயில், நாபாலுடைய மனைவியார் அபிகாயில் சொல்லுகிறார், உன் பேரில் குற்றம் வரக்கூடாது, நீர் ரத்தம் சிந்தக்கூடாது. 1 சாமுவேல் 25:31 வாசிக்கும் பொழுது 30-31 கர்த்தர் உம்மை குறித்து சொன்ன நன்மையின்படி எல்லாம் இனி என் ஆண்டவனுக்கு செய்து இஸ்ரவேலுக்கு அதிபதியாக உம்மை நியமிக்கும் போது நீர் விருதாவாய் ரத்தம் சிந்தாமலும் என் ஆண்டவனாகி நீர் பழிவாங்காமலும் இருந்ததுண்டானால் அப்பொழுது என் ஆண்டவனாகி உமக்கு துக்கமும் இராது, மன இடரும் இராது. கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நன்மை செய்யும் போது உமது அடியாளை நினைப்பீராக என்றாள். அபிகாயில் ஒரு ஆலோசனை கொடுக்கிறாள், டோன்ட் டேக் ரிவெஞ்ச் ஆன் நாபால். நாபால் மேல நீங்க உங்க பழி வாங்காதீங்க, கர்த்தர் பார்த்துக்கட்டும். அதே மாதிரி கர்த்தர் பார்த்துக்கட்டும் அந்த ஆலோசனை கேட்டு தாவீது விட்டு விடுவார். கர்த்தரை நாபாலை அடித்து கொண்டு விடுவார். பாருங்க, when you want to inherit the blessings of God, you have to wait for God in 2 things: to execute judgment against your enemy and to exalt you at the right time. தேவன் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவருடைய ஆசீர்வாதங்களுக்காக காத்திருக்கிற வேளையிலே கர்த்தர் நியாய தீர்ப்பு செய்வார், என்னுடைய சத்துக்களை அவர் பார்த்துக் கொள்வார் என்று அதற்காக நாம் காத்திருக்க வேண்டும். கர்த்தர் என்னை ஏற்ற காலத்திலே உயர்த்துவார் என்று சொல்லி விசுவாசத்தோடு நாம் காத்திருக்க வேண்டும். இந்த காரியங்களை நாம் செய்து, அதாவது மற்றவருடைய ரத்தம் நம்முடைய கையிலே காணப்படக்கூடாது, நாம் பழி வாங்கக்கூடாது. இந்த காரியத்திலே தாவீது சரியாக நடந்த பிற்பாடு 30 வயதிலே தான் ஆண்டவர் தாவீதை யூதாவுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணி 37ஆம் வயதிலே தான் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக தேவன் அவரை நியமிக்கிறார். யோசேப்போட விஷயத்திலையும் பார்த்தோம், 17 வயதிலே அந்த சொப்பனங்களை பெற்றாலும் 30 வயதிலே தான் தேவன் அவரை உயர்த்தினார். தாவீதுக்கும் அதே போல அந்த ஏஜ் ஆஃப் 17 he was anointed as king. ஆனா 30வது வயதிலே தான் யூதாவுக்கு ராஜாவாக அந்த காரியம் அவருக்கு சம்பவித்தது. இதே நாம் எதை கற்றுக்கொள்கிறோம்? தேவன் நமக்கு ஆசீர்வாதங்களை ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டார். நம்முடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையிலே, இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை தேவன் ஏற்கனவே ஆயத்தம் செய்து விட்டார். அவருடைய சித்தத்தின்படியான ஆசீர்வாதங்கள். இதை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். 2வது, நாம் டிசப்பாயின்மெண்ட்ல நம்மை கர்த்தர் புடமிடும் பொழுது நாம் ஒப்பு கொடுக்கணும். கர்த்தர் நம்மை புடமிடுவார். Joseph did not have the opportunity to take any revenge or escape. He did not have any opportunity. He had to just wait without bitterness and take away the revengeful spirit from him. யோசேப்புக்கு தருணமே கிடையாது, வெளியில வர்றதுக்கு வழியே கிடையாது, எதுவுமே செய்ய முடியாது. அவருடைய கேரக்டரை ஆண்டவர் ரிஃபைன் பண்ணார். ஆனா தாவீதுக்கு அப்படி இல்லை. நினைச்சா அவர் பழி வாங்கிடலாம், வெளியில தான் இருந்தா நினைச்சா சவுலை கொண்டிருக்கலாம், தானே காரியங்கள் தன்னோட கையில் எடுத்திருக்க தாவீதுக்கு அநேக சந்தர்ப்பங்கள் கிடைத்தது. ஆனா அவர் கர்த்தருக்கு காத்திருந்தார். கர்த்தர் என் மேல வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், திட்டங்கள், தீர்மானங்கள் நிறைவேறும் என்று சொல்லி காத்திருந்தார். கர்த்தர் நினைவு கூர்ந்து தாவீதை ஆசீர்வதித்தார். நாம் இந்த வேளையில, ஆண்டவரே நீர் நினைவு கூர்ந்து நீர் என்னை ஆசீர்வதிப்பீராக,
என்னோட வாழ்க்கையில என்னென்ன ஆசீர்வாதங்களை நீ திட்டம் பண்ணி வைத்திருக்கிறீரோ ஏற்ற காலத்தில் நீ தருவீர், அதை பெற்றுக்கொள்வதற்கு என்னை தகுதிப்படுத்தும் என்று சொல்லி நாம் கர்த்தருடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுத்து இந்த வேளையிலே ஜெபம் செய்வோம். நம் கர்த்தரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே என்னை உம்மை போல் ஆக்கும் என்று சொல்லி நாம் பாடுவோம். Make me more like thee, oh Jesus, make me more like thee. Give me a heart that's filled with love and make me more like thee. Give me a heart that's filled with love and make me more like thee. உம்மை போலாக்கும் இயேசுவே, உம்மை போலாக்கும். உள்ளத்தை அன்பால் நிரப்பி என்னை உம்மை போலாக்கும். உள்ளத்தை அன்பால் நிரப்பி என்னை உம்மை போலாக்கும். அன்பின் பிதாவே, நாங்கள் நன்றியுள்ளதை தூடமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், ஆஸ்வதிப்பார். ஆம் ஆண்டவரை, ஆபேசி ஆசிரியத்தை இஸ்ரவேலின் தேவன் அடியாளையும் வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் நினைந்தருளி நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகளுக்கு ஆயத்தம் பண்ணினவர்களை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, மனுஷனிடத்தில் தோன்றவில்லை, ஆனால் அவர்களை தேவன் தம்முடைய ஆவியினாலே நமக்கு வெளிப்படுத்தினார் என்று நாங்கள் வாசித்தோமே. ஆண்டவரை, பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருக்கிறவர், எங்களுக்காக நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை அறியும்படி கர்த்தாவே ஆண்டவரே, எங்களை மனக்கண்களை திறப்பீராக. எங்களுக்கு நீர் போதனை செய்வீராக. நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. அப்பா ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, யோசேப்பை போல ஆண்டவரே ஏமாற்றத்தின் பாதியாக இருந்தாலும் உமக்கு காத்திருந்து ஆண்டவரே இந்த மன்னிக்கிற சுபாவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். தாவீதை போல ஆண்டவரே, எங்களுக்கு பல சந்தர்ப்பங்கள் கிடைத்தாலும் நாங்கள் அவசரப்பட்டு காரியங்களை கையில எடுத்துக்கொள்ளாதபடி கர்த்தருக்கு நாங்கள் காத்திருந்து நீர் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு வேண்டிய கிருபையை நீர் தருவீராக. கேட்கிற பிள்ளைகள் ஒருவரையும் அவர் குடும்பங்களையும் ஆண்டவரே இரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்து ஆசீர்வதியும் ஐயா, ஆசீர்வதியும். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உம்முடைய பிள்ளைகளின் வீடுகள், குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உமக்கே சகல துதியும் கனத்தையும் மகிமையும் நாங்கள் செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.